இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனாப்பா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. வாங்கண்ணே, வண்டியில இருங்கண்ணே. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. எனக்கு என்ன உங்களுக்கு தெரியாதுண்ணே, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. இப்ப என்னடா செய்யுங்கிற? நீங்க நிக்கிறது எனக்கு ஆள் வலிக்கண்ணே. வண்டியில இருங்கண்ணே. தொல்லை தாங்க முடியலடா. வாடா, முன்னாடி வாடா, இப்படி வாடா. ஏறுங்கண்ணே, ஏறுங்க. ஓட்டு. ஏறுங்கண்ணே, ஆட்டாத ஆட்டாத ஆட்டாரா, ஓவரா ஆடுது. டேய், ஒன்ற அப்பல் லோலை தாங்களடி. என் அப்பனை பத்தி குறை சொல்லலைன்னா உனக்கு சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போன அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வரப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா? கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்னா ஒய்யா. வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும் பெரிய நான் விரும்பலடா.